வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கேட்டன்ஸ் சேனல்ல இருந்து அருணாச்சலம் ஸ்பூஃப் வீடியோ தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நீங்க லைக் பண்ணாதான் வீடியோ சஜஸ்ட் ஆகும். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தம்பி உங்களை கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு உண்மையை பஞ்சாயத்து தலைவரா ஒத்துக்கங்க. இவரு தானே வருவாரு தானோஸ். அது வந்து ஐயோ இது மறந்துட்டேனே, எதையாவது ஒத்துக்கங்க ஐயா. அட கூப்பிட்ட கோடீஸ்வரா, உன் மகளை கெடுத்து விட்டாடா பிராது கொடுத்த. என்ன வச்சா அப்படிதானே பிராது கொடுத்துருக்க? ஆமாங்க, ஆனா பிசிக்கலி ஒண்ணும் பண்ணலங்க. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த பிள்ளை மனசை கெடுத்து விட்டாருங்க. மனசை கெடுத்துட்டாரா? பச்சை போய் பேசுற, உன் பொண்ணை நான் பார்த்தது கூட இல்லையா? அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி மனசை கெடுத்து விட்டாக்குற. இவன் அந்த பொண்ணை பார்த்ததே இல்லைங்கிற. யார் சொல்றது என்னப்படுது? ஏன் வச்சா நீங்க என்ன சொல்றீங்க? சக்கரவர்த்தி ஐயா வாய்ஸ்னாலே அவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னு யாரு சொன்னது? ஐபிஎல் கமெண்ட்ரியில ஆர்ஜே பாலாஜி சொன்னாரு. ஓ, அப்ப எஸ்ஜே சூர்யா வாய்ஸ் தான் அது. இது ஏதோ ஒன்று உருட்டிக்கிட்டு. அப்பாடா என் பயம் வந்துட்டேன். இடியாவே பார்த்துக்கிறியா? யாரு? ஓ, அருணாச்சலமா? எடாச்சு ஏடா அப்படி நிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல கண்ணு. மறந்துட்டேங்க. அதான் அப்படி நின்றுட்டு இருக்கோம். குடு குடுன்னு ஓடி போயிட்டு ஒரு சேர் எடுத்துட்டு வா பாப்போம். யோ பச்சா, நடந்தது எதுவோ அதை மட்டும் சொல்லியா? அது ஒண்ணு இல்ல கண்ணு. இதோ நிக்கிறானே கோடீஸ்வரன், அவன் பொண்ண உங்க வீட்டு நாய் கெடுத்து பிடிச்சான். அப்படியா? ஏவா கெட்டப்பா, அது நாய் கூடல. ஐயா ஐயா, ஐயையோ. தம்பி ஐயா நாயின்னு சொல்றாங்க. இவட பட் பிசிக்கலி ஒண்ணும் பண்ணல, மென்டலி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கெடுத்து விட்டாரு. மனசு கெடுத்து. யோ இதெல்லாம் ஒரு கேஸா? இதை தூக்கிட்டு பஞ்சாயத்துக்கு வேற வர? ஆனா இதுவும் இப்ப கிரைம் தாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஹோப் கொடுத்து விட்டு கல்யாணம் பண்ணிக்காம கலட்டி விட்டா செயல தூக்கி போட்டுருவாங்க. ஐயா டே தம்பி, ரொம்ப இங்கிலீஷ் வருது. என்னடா அதெல்லாம்? அண்ணே அதானே எனக்கு ஒன்றுமே புரியல. இங்கே உள்ளவங்க எல்லாரும் என்னென்னமோ சொல்கிறாங்கண்ணே. நான் பேசுனது ஒரே ஒரு பொண்ணானே, அதுவும் ஃபேஸ்புக்கில். அதோட பேர் பிரியா ஸ்வீட்டி. பிரியா ஸ்வீட்டியா? அடிசருப்பாட அந்த ஐடி கிட்ட ஏன்டா பேசுனா? ஏமாமா என்னாச்சு? டே தம்பி, அது யுனிவர்சல் ஃபேக் ஐடிடா. ஊருக்கே தெரியுது. என்னண்ணே சொல்ற? அட அதெல்லாம் இருக்கட்டியா, என் பொண்ணு கூட இன்ஸ்டாகிராம்ல சாட் பண்ணும்போது கிஸ் எமோஜி எல்லாம் அனுப்புனீனே, அது ஞாபகம் இருக்கா? உன் மா கூட நான் போய் பேசினேன். நான் கீர்த்தனாலும் ஒரு பிள்ளைகிட்ட தான் பேசியிருந்தேன். அந்த கீர்த்தனா தாங்க இந்த புள்ள. எது இந்த பிள்ளையா? இல்லையே, அதுவும் அது கொஞ்சம் சிவப்பா இருக்குமே. அது ஃபில்டருங்க. ஃபில்டரா? அட பாவிகளா, ஃபில்டர் போட்டேன்னு ஏமாத்தி புட்டிலடா. பீடா போட கம்ப்ளாட்டி ஃபில்டர் டப்பு ஏபாது நம்ம குடும்ப கௌரவத்தையே வாங்கிட்டேடா. அண்ணே ப்ளீஸ்ண்ணே, எப்படியாவது இருந்து நீ எடுத்து விடனே. சரி, நீ அந்த பிள்ளைய கட்டிக்கிறேன்னு சொன்னியா? அப்படிலாம் சொன்னாலும் சொல்லியிருப்பேன். அடப்பாவி. பின்ன எப்படி அவங்ககிட்ட போய் பேசுறது? ஏதாச்சும் பண்ணனே, பண்ணி என்னை காப்பாத்துனே. வேணும்னா எனக்கு சேர வேண்டிய தின்னந்தோப்புல பாதி நீ எடுத்துக்க. பாதியா? இல்ல, எனக்கு முக்காவாசி வேணும். முக்காவாசியா? அப்படின்னா எவ்வளவு? மொத்தம் 40 ஏக்கர்ல முக்காவாசி. அதான் எவ்வளவு? ஏன் உனக்கு தெரியாதா? அது தெரியும், 30. இருந்தாலும் நீ சொல்லு. 32 ஏக்கர். எது 32? 2 எக்ஸ்ட்ரா வருது. யாரை ஏமாத்த பாக்குற? நானா காலேஜ் வரையும் படிச்சிருக்கேன் தெரியுமா? அது இல்லடா தம்பி, அது வெறும் 34 ஏக்கர். அட போயிட்டியாரா? எது 34? என்ன 4 எக்ஸ்ட்ரா தரோம். கூப்பிட்ட கபடாட்டி இதைத்தாடி காலேஜில் போய் படிச்சு வந்தியா? ஆமாடா தம்பி, 34 தான். காலேஜ் படிச்சவன்ட்டெல்லாம் கரெக்டா இருக்கு. சரிப்பா. சரி, 34 ஏக்கர் தரேன். எப்படியாச்சும் நான் காப்பாத்து. இதோ இப்ப எப்படி நீ 6 ஏக்கர் வச்சு என்ன தூவி பண்ணு? உங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை நான் இப்ப சொல்றேன். என் தம்பி ஒரு கே. அவனுக்கு பொண்ணுகளே பிடிக்காது. அடப்பாவி. அவனுக்கு கல்யாணமே ஆவாதியா? தடுக்காதடா, உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. தான் ஒரு கேங்கிறது வெளியில தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி பொண்ணுகள்கிட்ட ஃப்ளோட் பண்ணி எடுத்துருக்கா. எது என்னையா சொல்ற? இனிமேல் பொண்ணே வராது. இதான் உண்மை. இவனுக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா என்ன ஆகும்? 6 ஏக்கர் மட்டும் தான் சொன்னோம்.
அவ்வளோதான், பஞ்சாயத்து முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு போ. அப்புறம் இன்னொரு விஷயம், இதுக்கப்புறம் இந்த சேட்டிங் கேஸ்லாம் தூக்கிட்டு பஞ்சாயத்துக்கு வந்த உன்னை உயிரோட போட்டு கொளுத்திடுவேன், புரியுதா? போ. நிறுத்துடா. இது பாட்டியா? ஓ வடிவு காட்சி. யார பாத்துடா கேங்குற? அனாத நாய். அப்பா அவசரப்படாத. டேய் அம்மையப்பா, shut up your mouth. Shut on your couch. அடா பூமர் கிழவி. இன்னைக்கு இந்த அனாதை பையனோட flashback எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இவன் ஒரு அனாதை பையன். சின்ன வயசுல கோயில்ல கடந்ததே அவனை எடுத்தான். இவனுக்குன்னு சொத்தெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதோ அவன் கழுத்துல அடக்கே ருத்ராஜ கொட்டை, பறக்கும் ருத்ராஜ கொட்டை, அது மட்டும்தான் அவனோட சொத்து. எது ருத்ராஜ கோட்டை பறக்குமா? ஆமாடா. எப்படி? சாதாரண ருத்ராஜ கொட்டை கீழே போட்டா ஒரு 5 அடி போகும். ஆனா இது 1/2 கிலோமீட்டர் வரையும் போகும். உருண்டு ஓடி அது தூக்கி வீசுவாங்க அது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அப்பா என்னப்பா பாட்டி ஏதோ சொல்றாங்க, நீங்க அப்படியே அமைதியா இருக்கீங்க? எனக்கு என்ன சொல்றதே தெரியல அருணாச்சலம். எதையாச்சும் சொல்லியா? ஏதாவது சொல்லுங்கப்பா. ஒருத்தர் சாவுறாடா, அவனுக்கா அவன் குடும்ப ஆளுதா, அவன் நல்ல குடும்ப தலைவன் அர்த்தம். சரி, ஆனா அவன் சாவுக்காக ஒரு நாடே அழுதா, அவன் நல்ல தலைவன் அர்த்தம். அதே எங்க சொல்ற? ஏப்பா அப்பா சொல்றீங்க? அப்ப என்ன சாவ சொல்றீங்களா? சேச்சே, அப்படிலாம் விடல. அப்படியே சொன்னாலும் நீ ஒன்றும் சாக போறது இல்ல. இருந்தாலும் ஏதாவது சொல்லுகட்டியே, அதுக்கு சொன்னேன். அப்பாடே ஆளை விடுங்கடாப்பா, நான் சிட்டிக்கே போய் படைச்சுக்கிறேன். போ அருணாச்சலம், போயிட்டு ஏதாவது சாதனை பண்ணிட்டு வா. உன்னைய பிளஸர் கார் வச்சு கூட்டியாரு. கலை மகனே கலங்காதே, தனிமை கண்டு நீ தாண்டா தனிமையில இருக்க போற. இனி அந்த 40 ஏக்கர் தினந்தோ 40 ஏக்கர் எனக்கு அப்பதானே புல்லு. அண்டா எப்ப கிளம்புவா, திண்ட எப்ப காலையா விட்டு திருப்பாடு இருக்கு. பச்சை பரதேசில வந்து வச்சுக்கிறேன் அப்படியா? அதுக்குள்ள வந்துட்டாரு. ஜென்டில்மேன், டாக்குமெண்ட்லாம் சரியா இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் அந்த பையனை தேடி பார்க்கலாமே. ரகுவரன் செம்மையா இருக்குது. இவருக்கு வந்து வரணுமே, ரைட்டா வரணும். என்ன மிஸ்டர் ரங்காச்சாரி, நம்மள நிறைய நாள் அவனை தேடிட்டோம், இனி தேடியும் கிடைக்கலன்னு வைங்கள, என்ன பண்றது? ஆனா அவன் கிடைக்கல, அதுக்கடையில இந்த படிச்ச சீட்டு வாங்கிட்டாரு, என்ன பண்றது? மிஸ்டர் கொரியன், என்ன பேசுறீங்க? ஆமா, நீங்க ஃபர்ஸ்ட் கொரியனே கிடையாது, நீங்க யாரு? அது அவர் டிராயிங் வரையல, அதனால சப்ஸ்டியூட்டா என்னைய போட்டாங்க. பிகாஸ் அவரும் சொட்ட நானும் சொட்ட, தட்ஸ் வை. இருந்தாலும் மிஸ்டர் கொரியன் எப்படி இருப்பார் தெரியுமா? உங்களை விட என்னையா குறிய சொரியட்டு, உனக்கே விசு ஐயா வயசு ஒழுங்கா வர மாட்டேங்குது, நீ என்னைய கேள்வி கேட்கறியா? சரி சரி விடுங்க குரு ராஜா. வந்துச்சு. இப்போ இந்த விஷயத்துக்கு என்ன பண்ணலாம் அதை சொல்லுங்க. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன். மிஸ்டர் கலிய பெருமாள், நீங்க அப்பா சொன்னதெல்லாம் இருக்கட்டும், இப்போ ஏதாவது சொல்லுங்க. ஐயோ மிஸ்டர் விஸ்வநாத், என்ன இழவுது? அது சும்மா சிரிக்கிறதுக்காகவே சோறு போட்டு வளர்க்குறோம், அதை விடுங்க. அப்படி ஒரு பையன் வரப்போறது கிடையாது, புரியுதா? அதனால ஒழுங்கா அந்த பணத்தெல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு மாத்தி எழுதுங்க. நீங்க சொல்றதெல்லாம் புரியுது, இருந்தாலும் என்ன மிஸ்டர் ரெக்ஸ் இப்படி யோசிக்கிறீங்க? ஒருவேளை எங்க மேல நம்பிக்கை இல்லாம பயப்படுறீங்களா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது. ஆனா இவரை பார்த்தா மட்டும்தான் லேசா பயமா இருக்கு. ஏன் என்ன சிரிப்பு பார்த்து பயமா இருக்கு. என்னையா பண்ண? நான் ஒண்ணும் பண்ணலையே, லேசா சிரிச்சேன், அவ்வளவுதான். ஓ அதுவா, சரி, இனிமே சிரிக்காம இரு, புரியுதா? மிஸ்டர் ரங்காச்சாரி, இனிமே அவர் சிரிக்க மாட்டாரு, பயப்படாதீங்க. சரி, ஏதோ நீங்க எல்லாம் சொல்றீங்க, அதுக்காக சம்மதிக்கிறேன். வருது. என்னது இது, ருத்ராட்சம் மாதிரி இருக்கு. ஆனா இந்த நேரத்துல எவன்டா கொட்டையை தூக்கி போட்டு விளையாடுறது? அதானே, எவன்டாது? ஐயா படிச்சிருங்க, ருத்ராட்சம் சொல்லக்கூடாதா? தெரியாம தவறி உங்க மேல. அருணாச்சலம், இங்க என்ன பண்றீங்க? மாஸ்க் போட்டு வந்துக்கிறாங்க. என்ன தம்பி, உங்க பேர் என்ன? ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பிள்ளை என்ன மாஸ்க் போட்டிருக்கு? எல்லா காரணம் பார்த்த நீ முடிக்கிட்டு இல்ல, இப்போதைக்கு எதுக்கு டிராயிங் மாஸ்க்? ஒழுங்கா வரல போல. சொல்றேன்ல, சும்மா இரு. இல்லங்க, தெரியாம தான் கேக்குறேன். ஏன்? ஆடாத பிள்ளை கொரோனாவா போதுமா? ஐயோ, என்னங்க சொல்றீங்க? ஆமா, வரைஞ்சு பார்த்துருக்காங்க, கடைசி வரைக்கும் அந்த உண்மை கேரக்டர் இருக்கு, அதனால மாஸ்க மாட்டி விட்டு கொரோனாட்டாங்க. யோ சும்மா இருங்கய்யா. தம்பி, உங்க பேர் என்னன்னு கேட்டேன். என் பேரு அருணாச்சலம். உங்க அப்பா பேரு? தெரியாதுங்க. உங்க அம்மா பேரு? அதுவும் தெரியாதுங்க. உங்க சித்தப்பா பேரு? அம்மாவை பேரு தெரியாதுங்க. உங்க சித்தப்பாவோட பொண்டாட்டி பேரு? அடங்கு. அதுவும் தெரியாதுங்க.
உங்க சித்தப்பாவோட குழந்தையா பேரு? யோ, அப்பா பேரே தெரியாதுங்க. இதுல சித்தப்பா பேரு, சித்தப்பாவோட பொண்டாட்டி பேரு, சித்தப்பாவோட குழந்தை பேர்ல எப்படி தெரியும்? சரி சரி கோவப்படாத கண்ணா, அவங்க யாருன்னு எனக்கு தெரியும். எது சித்தப்பாவோட குழந்தையாவா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு டிஎன்ஏ விட போற? ஐயோ அவங்க இல்ல கண்ணா, உன்னோட அப்பா அம்மா யாருன்னு எனக்கு தெரியும்னு சொன்னேன். ஏடா எடுக்க சொல்றீங்க? ஆமா கண்ணா, நீ சாதாரண ஆளே கிடையாது. ஆமா, உங்க பொண்ணோட ஆளு. யோ சும்மா இரியா. என்ன நந்தினி, என்னமா இதெல்லாம்? பேர்ல ஒரு ஐயோ ஒத்ததா இருப்பாரா? அப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அவர் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு இல்ல சொல்றாரு. பரவாயில்ல, இருக்கட்டுமா, இதுல ஒண்ணும் தப்பு இல்ல. அதான் 3000 கோடி சொத்து வர போதே. இட்ஸ் ஓகே, கேரி ஆன். பாத்தியா, இல்லப்பா 3000 கோடி சொத்து வர போதோட அதை கிளட்டு போய் பொண்ணை வச்சு பயக்க பாக்குற. இந்த நேரம் பார்த்து எனக்கு ஒரு வில்லன் அவருதான் போல. வேறுபடா போய் பெத்துக்கிட்டு வாவே, முகரைய பாரு. இதுக்குத்தான் நான் அப்பவே சொன்னேன். யாரு நீ இதையே சொல்லிக்கிட்டு இரு. யோ சும்மா இருங்கயா, நானே சொத்துக்கு வாரிசு கிடைச்சிட்டானே, அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இடையில நீங்க வேற. ஜென்டில்மேன், என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது ஒடுவில் பாக்குறதுக்கு அப்படியே அவங்க அப்பா வேதாச்சல மாதிரியே அந்த பையன் இருக்காரு, அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தா. இதுல என்ன சந்தேகம்? இவர்தான் அருணாச்சலம், இவர்தான் வாரிசு. அருணாச்சலம், உங்க அப்பா உங்கள்ட்ட கொடுக்க சொல்லி ஒரு டிவிடி கேசட் ஒன்று என்கிட்ட கொடுத்தாருக்கண்ணா, அதை போட்டு பார்க்கலாம் வாங்க. எது டிவிடி கேசட்டு? அது உங்க கூடவா? இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க வேறடா லிங்க் அவுச்சு விடுங்க, நான் வீட்டுல போயிட்டு தனியா பாத்துக்கிறேன். என்ன கோதாவரி, அந்த விளக்கமத்தை எடு. என்ன கோதாவரியா? ஓ, படத்தை மாத்திட்டாங்களா? மிஸ்டர் அம்மையப்பன் ஐயோ கல்யாணத்துக்காண்டி வாங்கின கேரக்டர் மாறுதுங்க. வைங்க, நான் இப்ப இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன். ஐயோ மிஸ்டர் விஸ்வநாத், படத்தெல்லாம் ஒண்ணு ஆமாப்பா, மாத்தல. அது படம் நல்லா ஒரே ஒரு இருக்குல்ல? டைலாக் மட்டும் தான் சுட்டேன். அதுக்கு எதுக்கு நீங்க சம்சாரம் அது மின்சாரம் வரைக்கும் போறீங்க? வாங்க அந்த ஐயோ, அந்த கேசட்ல அப்படி spoof என்னதான் இருக்குன்னு போட்டவனா? பாப்போம். யாரா அதை கலட்டு போய? எட்ட மாதிரியா இருக்கியா? அவர் தான் கண்ணா உன்னோட நீனா? அப்பா. வா அருணாச்சலம், நீ வருவன்னு எனக்கு தெரியும். என்னை பார்த்ததோ யார் அதை கலட்டு போயிட்டு கிண்டல் பண்ணியிருப்பிய? அப்படி பண்ணியிருந்தா தான் என்னோட புள்ள. எங்க அப்பா சின்ன வயசுல அப்படி சொல்லுவாரு, டே குமாரு. எது குமாரா? யோ, இந்த ஆள் பேர் வேதாச்சலம் தானயா? சரி சரி சரி, டே வேதாச்சலம். அட என்ன அவரோட பேசுறதுக்கு ரிப்ளை எல்லாம் பண்றாரு? உண்மையிலே ரெக்கார்ட் பண்ண கேஸ் எடுத்தாரா வீடியோ கால்ல இருக்காரா? அதானே. வீடியோ கால் விட கிடையாது மிஸ்டர் சப்ஸ்டியூட் குரியர். அதுக்கு பதில் எதிர்காலத்துல இப்படித்தான் இருக்குன்னு இன்னைக்கே ப்ரெடிக்ட் பண்ணி பேசி வச்சிருக்கேன். ஓ எங்க அப்பா அன்றைய கணித்த சூர்யா மாதிரி அன்றைய கணித்த வேதாச்சலமா இருப்பாரோ? அப்புறம் என்ன சொல்லிட்டு இருந்த? எங்க அப்பா, டே அருணாச்சலம் புட்டோ, அங்கேடா தப்புல துணைய பாத்துக்கிட்டு இருக்க, அடி பெடுத்து போடுவேன், இங்க பாரா. அது குடும்பமா தெரியுது அப்பவே. அன்றைய கணித்த வேதாச்சலம் ஆன் ஃபயர். என்னப்பா மூடிக்கிட்டு இரு. ரைட் விடு. அது ஒன்னு யோசிச்சுங்க. டே வேதாச்சலம். அட எத்தனை தடவையா அதே சொல்லிக்கிட்டு இருப்ப, வேற ஏதாவது சொல்லியா? சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க, நான் ஸ்ட்ரைட்டா பேட்டருக்கு வரேன். அருணாச்சலம், உனக்காக 3030 கோடி ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். ஏடா 3030 கோடியா? இவர் 3000 தான் சொன்னாரு. ஏடா யோ ரங்காச்சாரி, என்னையாது? அப்ப அந்த 30 கோடி நீ ஆட்டைய போலான்னு முடிவு பண்ணிட்டியா? இதுவும் அப்பயே ஐயோ தெரிஞ்சிச்சா? மிஸ்டர் வேதாச்சலம், என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அந்த 30 கோடி 30 நாள்ல செலவு பண்ணுங்கிறதுக்காக நான் சொல்லாம விட்டுருந்தேன். ஓ சாரி சாரி சாரி, நான் கொஞ்சம் அவசரப்பட்டேன். அப்பா என்ன ரூம்ல கெட்ட வாடகை அடிக்குது? என்னையா நீதாடா? நானும் ஒன்றும் கிடையாது. இதுவுமா அப்பயே கணிச்சிட்டீங்க. இருக்கு யோ, என்னையா அது? இந்த ரூம்ல கெட்ட வாடை அடிக்குதுன்னு அந்த ஆளுக்கு எப்படியா தெரியும்? அதே அன்றைய கணித்த வேதாச்சலம் அப்படிதான் இருப்பாரு. இந்த 3030 கோடி உனக்கு வேணும்டா, 30 கோடி 30 நாள் நீ செலவு பண்ணணும். அப்பதான் 3000 கோடி உனக்கு கிடைக்கும். அதுவும் சில நிபந்தனைகளோட. நிபந்தனை. அட நிபந்தனைகள்னு சொல்லுங்க. அதான் அதோட அதுல நம்பர் 1, 30 நாள்ல 30 கோடி செலவு பண்ணா 3000 கோடி உனக்கு கிடைக்கும். நீ யாருக்கிட்டே சொல்லக்கூடாது. ஐயோ ஆனா இவங்களுக்குலாம் தெரிஞ்சு போச்சே. தெரிஞ்சு போச்சுல, அப்போ உனக்கு 3000 கோடி கிடையாது. போ ரங்காச்சாரி, என் 4வது முன்னாடி போன் பண்ணி மேடைக்கு வர சொல்லு, அவனை கொடுத்துருவான். ஐயோ அப்பா அப்பா கொஞ்சம் கருணை காட்டுப்பா. பிள்ளை ரூல் சொல்லிட்டு இருக்க போது குறுக்க பேசுடா, கோவருப்பா இல்லையா? அப்ப ஏற்கனவே 2 பேர் 3 பேர் அவுட்டா? பேச மாட்டேன். சரி, ரூல் நம்பர் 2, இந்த 30 கோடி உனக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை உன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ தானமாக கொடுக்கக்கூடாது, முக்கியமாக வேதவழியோட அப்பனுக்கு. ரூல் நம்பர் 3, இந்த 30 நாள் முடியும் போது அந்த 30 கோடியில பாக்கி இருக்கவே கூடாது. உன் பேர்ல எந்த சொத்து இருக்கக்கூடாது. ஏன் உன்ட்ட டீ குடிக்கிறது கூட காசு இருக்கக்கூடாது. பிச்சைக்கார பையன் மாதிரி தெரியணும். அப்பதான் உனக்கு இந்த 3000 கோடி கிடைக்கும். ரங்காச்சாரி, மற்றதெல்லாம் நீங்க பாத்துக்க. வாட்டா டாட்டா. உங்க அப்பா சொன்னதெல்லாம் கேட்டீல கண்ணா? 30 நாள்ல 30 கோடியை செலவு பண்ணி 3000 கோடி வாங்கிட்டு போறியா, இல்ல 30 கோடியை வாங்கிட்டு ஓடி போறியா? சவாலுக்கு ரெடியா இல்லையா? ரெடி. என்னையா உடனே ஒத்துக்கிட்ட? பிட விட்டுட்டு போக சொல்றீங்களா? சின்ன மூணாயிரம் வயசுல இருந்து கோடினா இப்படி ஒரு திருப்பி மூமெண்ட் தான் கொடுத்துருவாங்க. காத்துக்கிட்டு இருந்தேன்.
திடீர்னு எங்க அப்பா வந்து நம்மளாம் எவ்வளவு பெரிய பணக்காரங்க தெரியுமா, அங்க கப்பல் ஓடுது, இங்க ஃபிளைட் ஓடுது, இங்க கோடி கணக்கில் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆடாடி எங்க பிள்ளையே கிடையாது, வீட்டை விட்டு வெளியே போடாடா ஏன்னு சொல்லி விரட்டி விட்டாங்க. சோகத்துல அப்படியே இங்க வந்து பார்த்தா உண்மையிலே எங்க அப்பா பெரிய பணக்காரரு. இதை விட்டுட்டு நான் எப்படி போவேன்? அப்படின்னா சவாலுக்கு ஒத்துக்கிறியா ராஜா? ஒத்துக்கிறேன். 30 நாள்ல 30 கோடியை செலவு பண்றேன், 3000 கோடியை வாங்குறேன். அப்படின்னா என்னோட பொண்ணு தான் உனக்கு கணக்கு புள்ள. நந்தினி இவர் கூடவே இருமா. இந்த ரெக்ஸ் டபுளை விட மோசமானவளா இருப்பேன் அவ்வளோ இருக்கு. ஐயோ பொண்ணை வச்சு உஷார் பண்ணி அந்த 3000 கோடியை வாங்கிட போறேன். இதுக்குத்தான் நான் அப்பவே சொன்னேன். ஐயோ யோ நீங்க சொன்ன, நான் தான் சொன்னேன். யோ எதுக்கே பதறீங்க? அவன் 30 கோடியை செலவு பண்ணாதான் அவனுக்கு 3000 கோடி கிடைக்கும். செலவு பண்ண விடாம தடுக்கிறது நம்ம வேலை. புரியுது புரியுது. சார் நீங்கள் சொன்ன மாதிரியே வாடகைக்கு ஹோட்டல் ரூம்ஸ், வாடகைக்கு ட்ரெஸ், வாடகைக்கு கார்ஸ் அண்ட் வாடகைக்கு ஹெலிகாப்டர் எல்லாமே வாங்கியிருக்கோம் சார். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும்தான் சார் புரியல. வாடகைக்கு ஜேசிபி வாங்க சொல்லியிருக்கீங்களே சார், அது எதுக்கு சார்? ஏன்னா எனக்கு ஜேசிபியை வேடிக்கை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். அதை விடுங்க, இப்போ மொத்தம் எவ்வளவு செலவாயிருக்கு? சார் இது வரைக்கும் இதுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 3,99,99,900 ரூபாய் செலவாயிருக்கு சார். அவ்வளோதாடா? பத்தாது. சரி, அதை ரவுண்டா 4 கோடி ஆக்கியிருக்கேன். அப்போ பாக்கி 100 ரூபாய்? பாக்கி 100 ரூபாய்க்கு காஸ்ட்லியா உனக்கு ஒரு டைட்டி வாய்க்க. அதெல்லாம் இருக்கட்டும் சார், பட் இதெல்லாம் நீங்கள் விலைக்கு வாங்கியிருந்தாலே கம்மியான ரேட்டுக்கு வாங்கியிருக்கலாமே, எதுக்கு வாடகை கொடுக்கணும்? கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஒரு புக் ஒன்று படித்தேன். அதில் ஃபாரின் ஆத்தர் முடியாடி வில்லியம்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம விடுற பொண்ணு அங்கதான் நின்னு இருந்துச்சு. வாடகைக்கு தான் விடுறப்பா. ஸோ இதெல்லாம் வாடகைக்கு இருந்தால் விட தப்பு இல்லை. இதை தவிர மற்றதெல்லாம் ஓகே தானே மேடம்? சார் ஃபர்ஸ்ட் இந்த மேடம்லாம் கூப்பிடாதீங்க சார், ரொம்ப ஃபார்மலாக இருக்கு. அப்போ பொண்டாட்டின்னு கூப்பிடுவேன். யோ நந்தினின்னு பேர் சொல்லி கூப்பிட சொன்னையா? நந்தினி இதை கூப்பிட வேண்டியதா? அவா என்னது இது? கேட் வுட்ஸ்ல எந்த படத்தை ஸ்பூஃப் பண்ணாலும் நந்தினி நந்தினின்னு ஒரு கேரக்டர் வந்துருது. என்னமோ இருக்கு. அம்மா வேதவள்ளி, இங்க ஒருத்தன் இருக்கேன். யோ யார் நீ? எங்க வீட்ல வந்து உட்கார்ந்திருக்க? எந்திரிச்சு போயா. ஏப்பா பதறாதப்பா, நான் தான் உன் அப்பே. எது அப்பாவா? யோ நீ சூரிய வம்சத்துல தானே ஹீரோயினுக்கு அப்பாவா இருப்ப. ஆனா இது ஸ்பூஃப் தானப்பா. யார் அப்பா வருதா என்ன? நானே உன் அப்பா வந்துட்டு போறேன். ஓ என்னவோ இருந்ததோல. அப்பா சோகமா இருக்கம்பா. இருந்துட்டு போ. எனக்கு என்ன? பெத்த தகப்பே சோகமா இருக்க, என்னன்னு கேட்க மாட்டியா? என்னப்பா புள்ளடி எல்லாம்? ஓ சாரி. என்னடா அடியாச்சு? உனக்கு கல்யாணம் ஏன் சோகமா இருக்கீங்க? அது அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, விடு. ஒண்ணும் இல்லையா? அப்புறம் எதுக்கு என்ன கேட்க சொன்ன? லூசு. ஆனா சும்மா பிகு பண்ணமா, நீ தாமா துருவி கேட்கணும் என்னாச்சு ஏதாச்சுன்னு. என்னம்மா நீ இப்படி இருக்கியம்மா? ஓஹோ இப்ப பாருங்க டாடி, மறைக்காம சொல்லுங்க, என்னாச்சு? ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க? ஆனா என்னம்மா நீ தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கியே? எனக்கு ஒரு 2 கோடி ரூபா காசு வேணும். ஒன்ட்ட இருக்கா? எது 2 கோடியா? யோ நானே பொங்கலுக்கு கொடுத்த 1000 ரூபாயில தான் ரீசார்ஜ் பண்ணிட்டு திரியறேன். என்கிட்ட வந்து 2 கோடி கேக்குது பாரு. நீ எல்லாம் என் அப்பனே இல்ல போயா. யோ அட கோவப்படாதம்மா, ஒன்ட்ட இருக்காதுன்னு எனக்கு தெரியும். உன் ஆளு அருணாச்சலத்துக்கிட்ட கேட்டு பாரு. அருணாச்சலம் அதுக்குள்ள இவ்வளவு நடந்துச்சா? அவர்கிட்ட எப்படி டாடி நான் கேக்குறது? ஆனா நீ தாப்பா கேட்கணும். பின்ன நானா பொம்பளை வேஷம் போட்டு வந்து கேட்க முடியும்? செவிலே 2 கொடுப்பேன். அப்போதான் அவன் முன்னாடி மாதிரி இல்லப்பா. இப்ப பண காசு நிறைய வச்சிருக்கேன். இப்பையில இருந்து கறக்க ஆரம்பிச்சாத உன் கல்யாணத்துக்கு கார் வாங்கி வைக்க முடியும். சரி கேட்டு பாக்குறேன். கேட்டு பாருமா. கொடுத்தா போச்சு, கொடுக்கல அவரோட தலை முடியும். காலடி மட்டும் எடுத்துட்டு வா, மத்ததை நான் பாத்துக்கிறேன். சூனி வைப்பீங்களா? ஐயோ சொன்னா புரிஞ்சுக்கிடாது. வேதவள்ளி, இப்போதைக்கு என்கிட்ட சுத்தமா காசு இல்லை. சார் ஒரு குட் நியூஸ். நான் வேணாம்னு சொல்லியும் நீங்கள் கும்மி சர்க்கிளில் 1 crore போட்டீங்கல்ல, அதுவும் போச்சா? அதுவும் போச்சு. ஐயோ இல்லை சார், நீங்கள் 1 கோடி போட்டு 10 கோடி எடுத்திருக்கீங்க. ஐயோ கும்மி சர்க்கிளில் 10 கோடி வின் பண்ணியிருக்கீங்க சார். அப்படியா? ஐயா, அது வந்து என்னோட காசு கிடையாது. அது இன்னொருத்தர் கடை வாங்கின காசு, அது கொடுக்கணும். ஆக்சுவலி என்கிட்ட காசே கிடையாது இப்போதைக்கு. போதும் அருணாச்சலம், நீங்க மாறிட்டீங்க. காசு பணம் வந்ததும் நீங்களும் மாறிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன பிடிச்சிருந்தது, இப்போ செகண்ட் ஹாஃப்ல யாரோ தொலையை காமிச்சு மயக்கிட்டாங்க. உங்களுக்கு அவங்கள தான் பிடிச்சிருக்கு. ஐயோ செல்ல, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு கிடையாது. எங்க போற? யோ ஆளுன்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ அவ யாரியா புதுசா? அது விட பாடுத. சே
இனிமே அக்கௌண்ட்ஸ் தவிர வேற எதுவுமே என்கிட்ட பேசாத. ஐயோ வேதவள்ளி, நீ அது புரிஞ்சுக்க. நீ அது புரிஞ்சுக்க. அதுவும் போச்சு, இதுவும் போச்சு. அப்ப நல்லா இருக்கிறது பிடிக்காம அவ்வளோ பெள்ளி சூடிய வச்சிட்டு அப்படி இருக்கு. எவன்ட்ட அவ்வளோ கேளமா இருக்கிறது? அது நாங்க தான் அருணாச்சலம். உன் லவ்ஸை எப்படி பிரிச்சான் பாத்தியா? அது மட்டுமா, எவனுமே ஜெயிக்க முடியாத கும்மி சர்க்கிளில் ஜெயிக்க வச்சோமே, அதையும் சேர்த்து சொல்லு. ஓ, அது நீங்க பார்த்த வேலையா? கும்மி சர்க்கிள் ஜெயிக்க வச்சது ஆபாராச்சலம். அது நாங்கதே. உன்னை தோக்கடிக்கிறதுக்காக நாங்கள் எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம். என்ன கொஞ்சம் காசு தான் செலவாச்சு. யோ, அதெல்லாம் பார்த்துக்கலாயா. அதான் அருணாச்சலத்தோட 3000 கோடி இருக்கு. அட பாவிகளா, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானா? இனிமே ஆட்டத்தை பார்ப்புங்க. என்ன ஆட்டம்? கரகாட்டமா ஒயிலாட்டமா? ஐயோ தலைவரே தலைவரே, எல்லாம் போச்சு தலைவரே. யோ, எதுக்கே பதற? என்னாச்சு சொல்லு. அந்த அருணாச்சலத்தை நம்ம சாதாரண ஆள் நினைச்சிட்டோம். அவன் பண்ணியிருக்க வேலையை பாருங்க. என்னையா பண்ணியிருக்கான் அப்படி? அவன்கிட்ட இருக்க 34 கோடி ரூபாயில 1 கோடி ரூபாயை செலவுக்கு வச்சுக்கிட்டு பாக்கி 33 கோடி ரூபாயை பணக்காரங்க விளையாடுற இல்லீகல் கிரிக்கெட் சூதாட்டத்தில் போட்டிருக்கேன். 33 கோடி ஆயுமா? இவன் அடங்க மாட்டானோ? சரி, இருந்துட்டு போட்டோம். அவனை சேர்க்க வைக்கிறதுக்கு எதுவும் வழி இருக்கா? 100% அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏடா அவன் பெட்டு கட்டியிருக்க டீம் அப்படி. எந்த டீம்யா? ஹை ஸ்கோர்ல இருந்து லோ ஸ்கோர் வரைக்கும் எல்லாத்துலயும் ரெக்கார்டு வச்சிருக்க டீம். ஐபிஎல் சப்போக்களை போட ஓனர் பை பாய் ஆர்சிபி. சரியா? என்ன என்னங்க சொல்றீங்க? அது அவ்வளவுதான். வின் பண்ணிட்டாருங்க. 3000 கோடி கிடைக்கவே போறதில்ல. ஒருவேளை தெரியாதனமா ஆர்சிபி ஜெயிச்சிருச்சுன்னா? அட யாராவே கூப்பிட்ட பயில இருப்பேன் இருக்கு. இந்த சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து, ஆர்சிபி எல்லா டீம் நல்ல டீம் தான். ஆனா ஜெயிக்காது. 15 days later. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த அருணாச்சலமும் ரங்காச்சாரி இருக்கக்கூடாது. சரி, அப்போ ஒரு 10 பேர் அனுப்பிடவா? 100 பேர் அனுப்பு. 100 பேரா? பாஸ், இந்த பிளானை கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஏன்னா நான் ஒரு நல்ல செய்தியோட வந்திருக்கேன். என்ன நல்ல செய்தி? ஆர்சிபி ஃபைனல்ஸ்க்கு போகுது. என்ன? சரி போடாட்ட போடால அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. எதுக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாமே. ஏன்னா சவால் முடியறதுக்கு இன்னும் 4 நாள் இருக்கு. ஃபைனல்ஸ். ஸோ ஒருவேளை தோத்துருச்சுன்னா அவனை கொண்டுடலாம், ஜெயிச்சிருச்சுன்னா நம்மளும் ஜெயிச்சிருவான். டே, அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லடா. இஸ் ரைட். எதுக்கு அவர் சொல்கிறத கேட்டு பார்ப்போமே. என்ன தலைவரே சொல்கிறீங்க? நீங்கள் ஆளுங்களை எதுக்கு ரெடியாக வச்சுக்கோங்க. மற்ற ஃபைனல்ஸ் அன்னைக்கு பார்த்துக்கலாம். தி நைட் பிஃபோர் தி சேலஞ்ச் எண்ட்ஸ். சார், நம்மள்ட்ட இருக்க அமௌண்ட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு சார். இப்போதைக்கு வெறும் 130 ரூபா தான் இருக்கு. அவ்வளோதான் இருக்கா? ஆமாம் சார். இப்போ அதை என்ன பண்ணுறது? இத்தனை நாள் நீ எட்ட வேலை பார்த்தது கொடுக்க சம்பளம் 130. எடுத்துக்கோ. என்ஜாய். ரொம்ப நன்றிங்க மகாபிரபு. அப்படி பார்த்தா நம்மள்ட்ட இருக்க அமௌண்ட் எல்லாம் இதோட முடிஞ்சு. இல்லை இல்லை இல்லை, இன்னும் முடியல. பார்த்துட்டாங்களா? அருணாச்சலம், நீ பெட்டு கட்டிருந்தீங்கள ஒரு டீம் ஆர்சிபி. ஆமா, அது கட்ட வாய்ப்பே இல்ல. ஜெயிச்சிருச்சு. எப்படி நடக்காதுன்னு சொல்றீங்க? இம்பாசிபிள். ஏடா வந்த ராக்கி அப்படிங்கிற மாதிரி ஜெயிச்சிட்டாங்க. எத்தனை வருஷம் கனவு இது? அண்ட் இன்னொரு விஷயம், நீ எவ்வளோ அமௌண்ட் ஜெயிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எவ்வளோ ஜெயிச்சிருந்தாலும் நாளைக்கு 12 மணிக்கு தான் உன் அக்கௌண்ட்டில் ஏறும். அதே 12 மணிக்கு நீ சவாலே பிடிச்ச ஆடும். ஸோ உன் கையில் காசு இருக்கும், நீ தோத்துருவ. ஸோ அந்த 3000 கோடி ட்ரஸ்ட்டுக்கு தான் போகுது. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ட்ரஸ்டே நாங்கள் தான். அட பாவிகளா, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டேங்கடா. சரி சொல்லுங்க, அப்போ உங்க ஹீரோ தோத்துட்டாரா? எல்லாரும் அப்படிதான் நினைச்சாங்க. ஆர்சிபி ஜெயிச்சிருச்சு, அருணாச்சல தோத்துட்டாரு. ஆனா அங்க இருந்த ட்விஸ்டே வேற. என்ன ட்விஸ்ட்? அருணாச்சல பெட்டு கட்ட அபவுட் 33 கோடி. ஆனா அவன் ஜெயிச்ச அபவுட் 33,000 கோடி. எப்படி? ஐயோ, இதுக்கு 33,000 கோடி ஜெயிக்காமலே எடுத்துக்கலாம். இதுக்குத்தான் நான் அப்பவே சொன்னேன். எதுக்கு எடுத்தாலும் அப்பவே சொன்னேங்கிறிய? அப்ப என்னதான் சொன்னேன்? அது அப்ப சொன்னது இல்ல, அதான் என்ன சொன்னேன்னு மறந்துட்டேன். நல்லா சொன்ன. அப்போ சரி, நம்ம டார்கெட் 3000 கோடி. அது கிடைச்சிருச்சுல, அதை சரி சமமாக பிரிச்சுக்கிட்டு ஆளுக்கு அவங்கவுங்க வழியை பார்த்துட்டு போக வேண்டியதான். ஓகேவா? அவ்வளோதான்.
ஜென்டில்மேன் எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? ஒரு சின்ன சிக்கல். என்ன சிக்கல்? 3000 கோடி ரூபாய் ட்ரஸ்ட்டுக்கு கிடைச்சது நல்ல விஷயம்தான். ஆனா பூரா 2000 ரூபாய் நோட்டா இருக்கு. இப்ப என்ன பண்றது? கிழிஞ்சு போ. அதுவும் போச்சா? சார் உங்களுக்கு திடீர்னு கிடைச்ச இவ்வளோ அமௌண்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? நான் 30 கோடியை 30 பேர் செலவுப்படும் போது என் நண்பர் ஒருத்தர் என்னை ரொம்ப திட்டாரு. அவருக்காக இந்த நாட்டு மக்களுக்கு தடையில்லா அடதாட திட்டத்துக்கு என் சொத்துல பாதி கொடுக்க போறேன். என்னது பாதி தானா? பாதி போதும். கொடுக்குறவட்டே கழுக, கொடுக்காதவட்ட ஏதாச்சும் கேட்குறீங்களா? சாரி சார். ஆமா ஏதோ ஃப்ரெண்டு நீங்களே, அது யாரு? அவர் என் ஃப்ரெண்டு. நாங்களாம் செல்லப்பா அவரை கேப்டன் கூப்பிடுவோம். வீடியோ சூப்பரா இருந்துச்சு. ஆனா எனக்கு ஒன்றும் புரியல, அது எப்படி வின் பண்ணாங்க, அது எனக்கு புரியல. அது அதாவது இப்போ இவர் வந்து அந்த பணத்தை செலவு பண்ணி வின் பண்ணியிருந்தா 3000 கோடி தான். பட் இப்போ அந்த கேமில் இந்த டீமுக்கு அவர் கொடுத்ததுனால, ஃபண்டு கொடுத்ததுனால 33,000 கோடி ரிட்டர்ன் வந்துட்டு அந்த கேம் கொடுத்துருக்கு. இதோட அது பல மடங்கு இப்போ அதுக்கு லாபம் தானே. இவங்க நஷ்டமாகவும் நினச்சாங்க. இப்போ இந்த பணம் வந்து அந்த 3000 கோடி அந்த ட்ரஸ்ட்டுக்கே போயிடுச்சு, இவங்க வில்லனுக்கு போயிடுச்சு. பட் இவர் அந்த கேம்ல போட்டதுக்கு அதோட பல மடங்கு இவருக்கு லாபம் வந்துச்சு. ஆமா, இது தேவையே இல்லை. இப்போ அதுக்கும் மேல இங்க வந்துச்சு. ஸோ அந்த ஆர்சிபிக்காக அவ்வளோ பேர் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனா அப்பா சொல்றது கடைசியில மீறிட்டன்ற மாதிரி தானே. அது ஆமா, தோத்துட்டாருன்னா. ஆனா வின் பண்ணிட்டாரு. பணம் அவரோட டார்கெட் என்ன, பணம் அது வந்துருச்சு. அது பல மடங்கு வந்துருச்சு. இப்போ இவங்களுக்கும் வந்துச்சு. ஆனால் அது என்ன 2000 ரூபா நோட்டா வேறு வந்திருக்கு. அது இப்போ கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குல்ல, அதனால அதுவுமே செல்லுமா அப்படின்றது இவங்களுக்கு பிரச்சனை. இப்போ ஆனால் எனக்கு இந்த அண்ணா சொல்ல சுத்தமாக மறந்துச்சு எனக்கு. ஆமாம் ஆமாம், எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் அந்த பஞ்சாயத்து இதெல்லாம் நடந்துச்சான்னு டவுட்டாக இருக்கு. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அந்த படம் பார்த்து. இதெல்லாம் இருந்துச்சு சீன்லாம் டவுட்டாக இருக்கு. அப்புறம் அந்த ஹீரோயின்ஸ் கூட நந்தினி வேதவழி ரெண்டுமே இருந்தாங்களா, இல்லை இவங்களாம் நந்தினி பண்ணாங்களா அப்படின்ட்டு. ரம்பா கேரக்டர் தானே கூட இருக்கும். அதனாலதான் அவங்க தொடன்னு அதை மென்ஷன் பண்ணாங்க. ஞாபகம் இல்ல. அந்த ஹீரோயின் வந்து இறந்துட்டாங்க. அவங்களும் இப்போ ஹீரோயின். ஆமா, அதான் இவங்களுக்கு ஜோடி. ரம்பா வந்து அந்த இதுல இருப்பாங்க, அவங்களுடைய பொண்ணா இருப்பாங்க. இவங்க அந்த தொடர்ன்னு சொல்ற, நானுமே ஃபர்ஸ்ட் மறந்துட்டேன் அந்த கேரக்டர். இவங்க தொடர்ன்னு மென்ஷன் பண்றப்பதான் ஓ ரம்பா இல்ல அப்படியே ஞாபகம் இல்ல. இப்படி சொல்லும் போது எனக்கு தெரியுது. ஓகே, எங்களோட வீடியோங்களை பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.